இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாலிமேக்கில் வந்து cutoff மிஷின் 355 pm355 இந்த cutoff மிஷினோட அன்பாக்சிங் தான் பார்த்துருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி பவர் டூல்ஸ் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். வாட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2400 வாட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் 10 cutoff மிஷின் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2300 வாட்ஸ் இருக்கும். போஸ் cutoff மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2200 வாட்ஸ் தான் இருக்கும். ஸோ பாலிமேக்கில் வந்து 2400 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஆர்பிஎம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் 3600 சம்திங் ஆர்பிஎம் தான் இருக்கும். இதில் வந்து 4100 ஆர்பிஎம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். இவங்க வந்து என்னென்னா பிளேடு கொடுக்கல. 10 cutoff மிஷினில் வந்து அவங்க வந்து பிளேடு கொடுத்துருந்தாங்க. போஸ் cutoff மிஷினுக்கு வந்து அவங்க பிளேடு கொடுப்பாங்க. ஸோ பாலிமேக்கில் வந்து அந்த cutoff மிஷினுக்கு வந்து அவங்க வந்து பிளேடு கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மிஷின் கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுக்குற மாதிரி இது வந்து அந்த 11 இருக்குது பார்த்தீங்களா, போஸ் cutoff மிஷின்லாம் அந்த 11 வருது பார்த்தீங்களா. ஸோ போஸ் cutoff மிஷினு, போஸ் காங்கிரட் பிரேக்கரு, அந்த பிரேக்கருக்கு வர இந்த கிளிப் டைப்பில் உள்ள கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வாரண்டி கார்டு, பாலிமேக் கம்பெனிக்கு வந்து 6 மாதம் வாரண்டி. ஸோ வாரண்டி இருக்கிறதுனால அந்த வாரண்டி கார்டு, ஸோ அவங்களோட கேட்லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், இதில் என்னென்ன ஸ்பேர் இருக்குது, என்னென்ன நம்பரில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே அந்த யூசர் மேனுவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேனர் வந்து முன்னாடி கழட்டுறதுக்காக அந்த ஸ்பேனர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கழட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஒரு லாக் இருக்குது தெரியுங்களா, இந்த இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த லாக் இருக்கும். ஸோ இந்த லாக் வந்து நீங்கள் தள்ளுறது மூலமாக இந்த லாக்கை வந்து ஃபுல்லாக தள்ளணும். ஸோ இந்த லாக் இந்த ஃபுல்லாக போயிடுச்சு பார்த்தீங்களா, இப்படி ஃபுல்லாக தள்ளுறது மூலமாக உங்களுக்கு வந்து இது வந்து லாக் ஆகும். உங்களுக்கு பிளேடை நீங்கள் வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ஆங்கிள் உங்களுக்கு திருப்புற மாதிரி திருப்பு பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் வரும் பார்த்தீங்களா, கீழே இருந்து இதை நகட்டுறது. ஸோ இந்த நகட்டுறது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நகட்டுறது பார்த்தீங்களா, ஸோ கிரிப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாலிமேக்கின் பிராண்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே நம்ம நீட் அண்ட் ரைட். ஸோ இது வந்து என்னென்னா அந்த உடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் உங்களுக்கு எத்தனை டிகிரி ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரிங்கு வந்து 10 cutoffல உள்ள ஸ்ப்ரிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் கீழே எவ்வளோ லிமிட் போகணுங்கிறத நீங்கள் இது மூலமாக செட் பண்ணிக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் எனக்கு கீழே போக வேண்டாம், ஸோ கீழே வரைக்கும் இறங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா இதில் இந்த போல்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக இது வந்து இந்த இடத்துல தட்டும். ஸோ தட்டும்போது என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே எனக்கு இத்தனை டெப்த்து தான் கீழே இறங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே நீங்கள் நினச்சாலும் இறங்காது. ஏன்னா இந்த போல்டு வந்து இந்த இடத்துல வந்து தட்டிக்கிடும். அதுமாரி இதையும் லாக் பண்ணுற மெத்தட் வந்து இந்த செயின் டைப்பில் கொடுக்கல இவங்க. ஸோ இந்த டைப்பில் இந்த அமுக்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன அமுக்கினாலும் அது வெளியே வராது. மேபி ஷேக் ஆச்சுன்னா கிராஸாக கீழே விழுந்ததுன்னா மட்டும்தான் இது வெளியே வரும். அப்போவும் இதை கீழே அமுக்கிட்டு இதை வெளியே இழுத்திங்கன்னா தான் வெளியே வரும். ஸோ லாக் பண்ணும்போது இப்படி போட்டு லாக் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. ரேட்டு வந்து இப்போ டாங்ஜங் cutoff மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 7300 மேலே போயிடுச்சு. 7000 ப்ளஸ்ஸே வந்துருச்சு டாங்ஜங் cutoff மிஷின் வித்தவுட் வாரண்டி. ஸோ நமக்கு இந்த மிஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் தான் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். 10 cutoff மிஷினை விட ரேட்டு கம்மி, டாங்ஜங் cutoff மிஷினை விட ரெண்டுக்குமே இடப்பட்ட நிலமையில் இருக்கிறது அந்த பாலிமேக்கு வித்து 6 மாதம் வாரண்டியோட. ஸோ உங்களுக்கு யாரும் கொஞ்சம் வாரண்டி ரேட்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் 6 மாதம் வாரண்டியோட எனக்கு வந்து ஒரு cutoff மிஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாலிமேக் cutoff மிஷின் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸ்பேர் எல்லாமே அவைலபிள் உள்ளது. ஆர்மிச்சர் எல்லாமே ஒரு 1200 to 1400 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஒரிஜினல் ஆர்மிச்சர் தான் கிடைக்கும். ஸோ யாராவது ரேட்டு கம்மியாக எனக்கு cutoff மிஷின் வேணும், அதுவும் 6 மாதம் வாரண்டியோட வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பாலிமேக் cutoff மிஷின் வாங்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது போக பவர் டூல் சம்மந்தமாக எதுவும் சர்வீசிங் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வீடியோவாவோ ஆடியோவாவோ இல்லை சாட் மூலமாகவோ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னாச்சுன்னா நான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட டவுட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.